Hi friends, நான் Natural Granite ல இருந்து ஃபாசில் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கல்லு பாத்தீங்கன்னா இந்தியன் பீகாக் ன்னுவாங்க. இன்னொரு கல்லு பாத்தீங்கன்னா இந்தியன் ஜூரான் ன்னுவாங்க. இப்போ இந்தியன் பீகாக் தான் நம்ம பார்க்க போறோம். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா வெளிச்சம் இல்லாத வீட்டுக்கு வந்து வெளிச்சமா இருக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா லைட் கலர்ஸ் விரும்பி வாங்குவாங்க. அதாவது ஒயிட் பேஸ்ல லைட் கலர்ஸ்ல இந்த மாதிரி வாங்குவாங்க. அதுல ஒன்னு தான் இந்தியன் பீகாக் ன்னுவாங்க. இந்த மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் வந்து விரும்பி வாங்கக்கூடிய ஒரு கல்லா இருக்கும். ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா பாலிஷ் பொறுத்த வரைக்கும் லைனர் பாலிஷ் இருக்கணும். அதாவது சைட் ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்கணும். 4 சைடு ரா பிளாக்லேயே நம்ம சைட் ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிடுவோம். லேயிங் பண்ணும்போது உங்களுக்கு வேஸ்டேஜ் ஆகாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லேயர் வந்து நம்ம ஃபேக்ட்ரி மூலிமா நம்ம அரேஞ்ச் பண்ணி தரோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா. இதோட கலர் பாருங்கள், லைட் கலரு. அதாவது வந்து இந்தியன் பீகாக் ன்னுவாங்க இந்த கல்லோட பேர். இதுக்கு வந்து இன்னொரு பேர் கூட இருக்குங்க, ரோஸ்வுட் ன்னுவாங்க. இது பாலிஷ் பொறுத்த வரைக்கும் 100% நேச்சுரலான ஒரு பாலிஷுங்க, எந்த கலர் கோட்டிங்கும் இல்லை. இது பார்த்தீங்கன்னா இந்தியன் ஜுப்ரானான்னுவாங்க. இந்தியன் பீகாக்கு இந்தியன் ஜூப்ரானா ரெண்டுமே சேர்த்து மெஷர்மெண்ட் பண்ணார் மதுரையிலேருந்து வந்த ஒரு கஸ்டமரு. இந்த மாதிரி நிறையா கஸ்டமர்ஸ் வராங்க, நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கல் வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100% நேச்சுரலான ஒரு குவாலிட்டியாக தான் இருக்கும். அதாவது 18 mm திக்னஸ் இருக்கும். சைட் ட்ரெஸ்ஸிங் 4 சைட்ஸ் இருக்கும். இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா 10 அடி வரும். ஹைட் பார்த்தீங்கன்னா 3 அடி வரும். ஆக்சுவலாக இதோட மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக்காக இருக்கும். இந்தியன் ஜுப்ரானான்னுவாங்க. இது வந்து நம்ம நிறையா ஸ்டெப்ஸுக்கு யூஸ் பண்ணலாம், ஃப்ளோரிங்க்கு யூஸ் பண்ணலாம். நல்லா வெளிச்சமாக இருக்கிற வீட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கல் நம்ம போடலாம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விரும்பி வாங்குறாங்க. இந்தியன் ஜுப்ரானா ப்ளஸ் இந்தியன் பீகாக் இது ரெண்டுமே வந்து நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங்கான ஒரு கல்லுங்க. ஆக்சுவலாக வந்து லைட் ப்ளஸ் டார்க் கலர்ஸ் ரெண்டுமே விரும்பி வாங்குறாங்க. இது வந்து ஸ்டேர்கேஸ்க்கு போடலாம், ஃப்ளோரிங்க்கு போடலாம். இதோட பாலிஷ் பாருங்கள், 100% லைனர் பாலிஷ் ன்னுவாங்க. அதாவது டைமண்ட் பிரிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பாலிஷ் பண்ணியிருக்கோம். அதாவது நம்ம ஃபேஸே வந்து கல்லில் பார்க்கலாம், அந்த மாதிரி ஒரு பாலிஷு. இது கஸ்டமர்ஸ் வந்து விரும்பி வாங்கினாங்க. அதாவது வந்து 1700 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே ப்ளஸ் இந்தியன் ஜுப்ரானாவும் சேர்த்து வாங்கினாங்க. இதோட லோடிங்கு, அன்லோடிங்கு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி மூலிமா நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம். அதாவது லோடிங் பண்ணும்போது 10 ஸ்லாப்னு சொல்லிட்டு லோடு பண்ணுவோம் லாரிக்கு. அதில் பார்த்தீங்கன்னா கார்னர் வந்து எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன் கல் எந்த மாதிரி வாங்கணும்னு சொல்லிட்டு. ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கலர் இருக்கா, டேரெக்டாக வந்து பேக் சைடில் வந்து நீங்கள் தண்ணி போட்டு பாருங்கள், அது வந்து நேச்சுரலாக இல்லையா அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். சேம் கலர் இருந்துச்சுன்னா அது நேச்சுரலாக இருக்கும். திக்னஸ்ஸு, சைட் ட்ரெஸ்ஸிங்கு, கிராக் வந்து எந்த ஒரு ஃபேக்ட்ரிக்கு போனாலும் கிராக் வந்து லெஸ் பண்ணி வாங்குங்க. குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் 100% நல்ல ஒரு குவாலிட்டியாக வாங்கணும். மெஷர்மெண்ட் முடிஞ்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாப்பாக நம்ம நம்பர் போட்டுருவோம். அதே மெஷர்மெண்ட் ஷீட்லேயும் சேம் ஸ்லாப் நம்பர் இருக்கும். நீங்கள் மெஷர்மெண்ட் ஃபஸ்ட்டு ஸ்லாப்போட மெஷர்மெண்ட் எவ்வளோ எடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் மெஷர்மெண்ட் ஷீட் வச்சு. லேயிங் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். லேயர் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு லேயர் வேணுங்க. குவாலிட்டி மொத்தம் நல்லா வாங்கினா பத்தாது, லேயரும் வந்து பெஸ்ட்டாக இருக்கணும். இது பார்த்தீங்கன்னா 10 ஸ்லாப் வந்து நம்ம லாரிக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுறதுனால கார்னர்ஸ் வந்து எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அப்டேட் வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து ரெகுலராக பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, நேச்சுரல் கிரானைட்ஸ்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக் குரூப் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நிறையா ஃபோட்டோஸ் நான் போட்டிருப்பேன். அதாவது யூடியூப் சேனலில் வந்து வீடியோஸ் தான் நம்ம காமிக்க முடியும். ஃபேஸ்புக் பேஜில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் இருக்கும், அது நீங்கள் பாருங்கள். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.